அக்டோபர் 18. புனித லூக்கா. சிரியாவிலுள்ள அந்தியோக்கியா பகுதியில் வாழ்ந்த கிரேக்க பெற்றோருக்கு பிறந்தார் லூக்கா. தொடக்க காலத்தில் மனந்திரும்பிய வேற்றினத்தார்களில் ஒருவரான இவர் 4 நற்செய்தியாளர்களில் ஒருவராக விளங்குகிறார். திருத்தூதர் பவுலின் சீடரான இவர் அவரோடு இணைந்து ரோமை மற்றும் கிரீஸ் நாடுகளில் ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். புனித பவுல் ரோமையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டபோது தனித்திருந்த இவர் லூக்கா நற்செய்தியினையும் திருத்தூதர் பணி நூலினையும் எழுதுவதற்குத் தேவையான சான்றுகளை தேடிப் பெற்றார். சிறந்த எழுத்தாளரான இவர் தன் நற்செய்தியில் சமாரியர், தொழுநோயாளிகள், ஆயக்காரர், படைவீரர்கள், பெரும் பாவிகள், கல்வியறிவில்லாத இடையர்கள் போன்றோர் மீது ஆண்டவர் இயேசு மனம் இறங்கியதை அழுத்தமாக பதிவு செய்கின்றார். இவர் எழுதிய லூக்கா நற்செய்தி விசுவாசத்தினால் வருகின்ற மகிழ்ச்சியினையும், திருத்தூதர் பணி, திருச்சபையில் தூய ஆவியானவர் எப்பொழுதும் செயல்படுகின்றவராக இருக்கின்றார் என்பதினையும் தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது. மருத்துவரும் ஓவியருமான இவர் ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். புறவினத்தாரும் புரிந்து கொள்ளும்படியாக லூக்கா நற்செய்தியினை கட்டமைத்து அம்மக்களிடையே மனம் மாறி நற்செய்தியினை நம்புங்கள் என்று கூறிய லூக்கா கிபி 74ஆம் ஆண்டு விண்ணகம் சென்றார். ஆண்டவர் பிறப்பு முதல் இறந்து உயிர்த்தெழுந்தது வரை நடந்த நிகழ்வுகளை ஒன்று திரட்டி இவ்வுலகிற்கு தொகுத்தளித்த நற்செய்தியாளர் லூக்காவினை திரு அவை புனிதராக உயர்த்தி ஓவியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித லூக்காவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஓவியர்கள் மற்றும் மருத்துவர்களின் பணிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.